ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிதிக்குழுவின் தலைவரை நியமனம் செய்வது சரியான விடை என்னவா இருக்கும்? நிதிக்குழுவின் தலைவரை நியமனம் செய்வது சரியான விடை குடியரசுத் தலைவர். ஆப்ஷன் ஏ சரியான விடை. நுகர்வு என்ற பட்சத்தில் அபரிகரக என்பதின் பொருள் தேவைகளை கட்டுப்படுத்துதல், குறைந்தபட்ச தேவைகளை பூர்த்தி செய்தல், எது தேவையோ அவற்றை மட்டும் பூர்த்தி செய்தல். இவை அனைத்தும் சரியான விடை இவை அனைத்தும். ஆப்ஷன் டி. எந்த மன்னரால் காஞ்சி கைலாசநாதர் கோவில் கட்டப்பட்டது? காஞ்சி கைலாசநாதர் கோவிலுக்கு நான் போயிருக்கேன். அதோட வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கலன்னா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அந்த கோவில் உள்ள 3500 ஆண்டுக்கு முன்பு பழமையான மாமரம் இன்னமும் இருக்கு. வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பாருங்க. காஞ்சி கைலநாதர் அந்த ஆலயத்தை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன். ஆப்ஷன் ஏ சரியான விடை. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று பாடியவர் யார்? சரியான விடை தாயுமானவர். ஆப்ஷன் ஏ சரியான விடை, தாயுமானவர். விறகு இச்சொல்லின் எவ்வகை குற்றியலுகரம் இடம்பெற்றுள்ளது? சரியான விடை உயிர்த்தொடர் குற்றியலுகரம். திருமுறைகளை தொகுத்தவர் யார்? திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. ஆப்ஷன் சி சரியான விடை. திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. ஐம்பெரும் காப்பியங்களில் 5 ஒழுக்க நெறிகளை விளக்கும் காப்பியம் எது? சரியான விடை மணிமேகலை. ஐம்பெரும் காப்பியங்களில் 5 ஒழுக்க நெறிகளை விளக்கும் காப்பியம் மணிமேகலை. ஆப்ஷன் பி. இனியவை 40 என்ற நூலின் ஆசிரியர் யார்? பூதஞ்சேந்தனார். ஆப்ஷன் சி சரியான விடை. இனியவை 40 பூதஞ்சேந்தனார். புது கவிதைக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? சரியான விடை ஈரோடு தமிழன்பன். புது கவிதைக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் ஈரோடு தமிழன்பன். ஆப்ஷன் சி சரியான விடை. தொல்காப்பியர் குறிப்பிடும் நகை, அழுகை முதலான மெய்ப்பாடுகளின் எண்ணிக்கையை குறிப்பிடுக. சரியான விடை 8. தொல்காப்பியர் குறிப்பிடும் நகை, அழுகை முதலான செயல்பாடுகளின் எண்ணிக்கை 8. நகை, அழுகை, இளிவரல், முருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை. இது தொல்காப்பியர் குறிப்பிடும் மெய்ப்பாடு. ஒரு கூலும் மின்னோட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனை? ஒரு கூலும் மின்னோட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனை? இப்ப நம்ம பேசியா நம்ம படிக்கணும்னு வச்சுங்களேன். கூலும் அப்படின்னா என்னது? கூலும் அதுனா அது கூலும் குளிர் தான் நமக்கு தெரியும். அதுனா கூலும். கூலும் என்பது மின்னோட்டத்தின் எசை அலகு. ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் ஒரு நொடி காலத்தில் நகர்த்தும் மின்னோட்ட அளவு. ஒரு கூலும் மின்னோட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனை? அதற்கு ஆப்ஷன் பி சரியான விடை. 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்கள். ஆப்ஷன் பி. டிடிடியின் வேதிப்பொருள் என்ன? டைக்ளோரோ டைபீனால் டைக்ளோரோ ஈத்தேன். ஆப்ஷன் ஏ சரியான விடை. மைக்ரோஸ்போரம் ஹெபிடேட் மோபைட்டான் யாவை? படிக்கும் பொழுது உண்மையிலே வாயிலே நுழைய மாட்டுது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இரண்டுமே பூஞ்சை வகையை சார்ந்தது. இந்த பூஞ்சை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மனிதனில் நோய் ஏற்படுத்தும் பாக்டீரியாக்கள். ஓகேவா? மனிதனில் அதாவது நமக்கு பாக்டீரியாவால் நோய் ஏற்படுதுன்னா இந்த 2 பாக்டீரியாவால் தான் நமக்கு பூஞ்சை நோய் ஏற்படுது. அது தோலில் நமக்கு பூஞ்சையாக வட்டமாக வருது இல்லையா, அந்த நோயை ஏற்படுத்துகிற பாக்டீரியாக்கள். சரியான விட என்ன வரும்? மனிதனில் நோய் ஏற்படுத்தும் பாக்டீரியாக்கள். அண்டம் விடுபடுதலை தூண்டும் ஹார்மோன். அண்டம் விடுபடுதலை தூண்டும் ஹார்மோன். சரியான விடை LH ஹார்மோன். இது பிட்யூட்டரி சுரப்பிலிருந்து வெளிப்படுது. முடக்குவாதத்தை சரி செய்ய பயன்படுத்தப்படும் ஜிம்னோஸ்பெர்ம் தாவரம் எது? சரியான விடை நீட்டம் தாவரம். இந்த தாவரத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னா அந்த இருக்கிற காய் ஈசங்காய் மாதிரியும் அந்த பழம் ஈசம் பழம் மாதிரியும் இருக்கு பார்க்கறது. முடக்குவாதத்தை சரி செய்ய பயன்படுத்தப்படும் ஜிம்னோஸ்பெர்ம் தாவரம் நீட்டம். ஆப்ஷன் சி சரியான விடை. உலக பெண் குழந்தைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? உலக பெண் குழந்தைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? சரியான விடை என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 24. ஜனவரி 24. எந்த மசோதா இந்திய பாராளுமன்றத்தில் 2016 நாடு முழுவதும் ஒரே வரி விதிப்புக்காக நிறைவேற்றப்பட்டது? என்னது? ஜிஎஸ்டி வந்துச்சுல, அதுதான். ஆப்ஷன் பி சரியான விடை. சரக்கு மற்றும் சேவை வரி. ஆகஸ்ட் மாதம் 2016 ஐக்கிய நாடுகள் சபையில் எந்த இசைக்கலைஞர் கௌரவிக்கப்பட்டார்? சரியான விடை MS சுப்புலட்சுமி. ஆப்ஷன் ஏ சரியான விடை. சீக்கிய குரு தேஜ் பகதூரை கொலை செய்த முகலாய மன்னர் யார்?
சரியான விடை வந்து அவுரங்கசீப். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. அவுரங்கசீப். அவுரங்கசீப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷாஜகான் இருக்கார் இல்லையா? ஷாஜகானுடைய 3வது மகன் தான் அவுரங்கசீப். இவர் வந்து 6வது மிகப்பெரிய பேரரசை நிறுவியிருக்காரு. கடைசி அரசராவும் இருந்திருக்காரு. இவருடைய ஆட்சி காலம் 1658 இருந்து 1707 வரை. மொத்த ஆண்டுகள் வந்து 49 ஆண்டுகள் வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு. புகழ்பெற்ற இசைக்கலைஞர் உருத்திராசாரியார் பற்றி பல்லவர்களது டேஸ் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. சரியான விடை குடுமியான் மலை. ஆப்ஷன் குடுமியான் மலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு குடுமியான் மலை. களப்பிரர் காலத்தில் மதுரையில் திராவிட சங்கத்தை ஏற்படுத்திய சமண துறவி. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை வஜ்ரநந்தி. ஆப்ஷன் ஏ. உலகில் சணல் உற்பத்தியில் முன்னணியில் உள்ள நாடுகள் இந்தியா மற்றும் வங்காளதேசம். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை இந்தியா மற்றும் வங்காளதேசம். குறுங்கோள்கள் இவைகளுக்கிடையே அமைந்துள்ளது. குறுங்கோள்கள் சின்ன சின்ன கோள்கள் இருக்குல்ல, இவற்றுக்கிடையே அதிகமா இருக்கு. எவற்றுக்கிடையே? சரியான விடைய பார்ப்போமா? சரியான விடை வந்து செவ்வாய்க்கும் வேழனுக்கும் இடையே அதிக குறுங்கோள்கள் உள்ளன. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. நம் நாட்டில் அனைவருக்கும் சமச்சீர் கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. சரியான விடை 1968. நம் நாட்டில் அனைவருக்கும் சமச்சீர் கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1968. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. FERA என்பது டேஸ் பரிவர்த்தனை நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டம். FERA அந்த ஆக்ட் வந்து ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் 1973ல கொண்டு வந்திருக்காங்க. அந்நிய செலவாணி ஒழுங்குமுறை சட்டம் 1973ல கொண்டு வந்திருக்காங்க நம்ம இந்தியாவில். ஃபிரா அதாவது FERA என்பது அயல் நாட்டு பரிவர்த்தனை முறைப்படுத்தப்பட்ட சட்டம். ஓகேவா? ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை அயல் நாட்டு. இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் எந்த ஆண்டு பொருளாதார சீர்திருத்தத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும்? ஒரு உதாரணத்துக்கு இப்ப வர எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? உண்மையிலே நமக்கு ஆன்சர் தெரியுமா, இல்ல நம்ம படிச்சாதான் தெரியுமா? கண்டிப்பா வந்து படிச்சாதான் தெரியுற மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு ஞாபகமே இல்ல. 1991 தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை 1991. நான் ரிவிஷன் பண்றதுனால இந்த விடை வந்து எனக்கு தெரிய வருது. ஏற்கனவே ரிவிஷன் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் அது மறந்து போகுது. மறுபடியும் நம்ம படிச்ச கொஸ்டினே படிக்கும் பொழுதுதான் நமக்கு எப்பயுமே மறக்காத அந்த நினைவு வந்து வரும். இந்தியாவில் வைரம் அறுக்கும் தொழிற்சாலை எங்கே அமைந்துள்ளது? வைரம் அறுக்கும் தொழிற்சாலை. சரியான விடை சூரத். இந்தியாவில் வைரம் அறுக்கும் தொழிற்சாலை வந்து சூரத்ல அமைந்திருக்கு. நிகர நாட்டு உற்பத்தி என்பது என்ன? அதாவது ஒரு நாட்டுல மொத்த நாட்டு உற்பத்தியும் அதோடைய தேய்மானமும், அதுதான் நிகர நாட்டு உற்பத்தி. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. வாழ்வதற்கு வேண்டிய குறைந்தபட்ச வசதிகளுக்கு கீழே ஒருவர் வாழும் வறுமை நிலையை இவ்வாறு கூறலாம். என்னன்னு சொல்லலாம்? முழுமையான வறுமை. ஆப்ஷன் ஏ. பின்வருவனவற்றில் எது உயிரி உரம் அல்ல? சரியான விடை வந்து லிண்டேன். லிண்டேன் அப்படின்னா என்ன? அது எதற்கு உதவுது? எதற்கு பயன்படுது? லிண்டேன் என்பது ஒரு நச்சு பொருள். அது எதற்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பூச்சிக்கொல்லி மருந்தா பயன்படுது. இப்ப இலை இருக்குதா, அந்த இலை நரம்புல வந்து அந்த பூச்சி வந்து அரிக்கும். இந்த லிண்டேன் அந்த மருந்தை அடிச்சோம் அப்படின்னா அந்த பூச்சிகள்லாம் இறந்து போகும். அதுதான் பூச்சிக்கொல்லி மருந்தா பயன்படுது லிண்டேன். அது வந்து உயிரி உரம் அல்ல. ஆப்ஷன் சி வந்து